தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் அறிஞர் அண்ணாவை தெரியும். இந்தியாவுடைய நாடாளுமன்றத்திற்கு அறிஞர் அண்ணாவை நல்லா தெரியும். அறிஞர் அண்ணா 10ஆம் வகுப்புல கணக்கு பாடத்துல ஃபெயில். ஒரு முறை கிடையாதுங்க, 2வது முறை ஃபெயில். மார்க் தான் பிரச்சனையா அப்படின்னா நீங்க இதையும் கணக்கு எடுத்துக்கலாம். யாராவது பெற்றோர்கள் இல்ல என் பையன் குறைவான மார்க் வாங்கிட்டான், என் பொண்ணு குறைவான மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். ஏன்னா பாஸே ஆகாத அறிஞர் அண்ணா பின்னால படிச்சு பாஸ் ஆகி அவர் மாதிரி ஆங்கிலம் தமிழ் பேசக்கூடிய ஒரு தலைவர் இன்னும் இல்லைன்னு சொல்றாங்க. அறிஞர் அண்ணா 23 வயசுல ரிப்பன் கட்டடத்து சீமான்கள் சீமாட்டிகள் ஒரு கட்டுரை எழுதினார். அறிஞர் அண்ணா தந்தை பெரியாருடைய வீட்டுல தங்கியிருக்காரு. தந்தை பெரியாருடைய வீட்டுல தந்தை பெரியார் யாரையும் தங்க அனுமதிக்க மாட்டார். ஆனா அண்ணாவை தங்க அனுமதி கொடுத்திருந்தார். 3வது மாடி 1920 நினைச்சு பாருங்க. 3வது மாடியில அண்ணா குடியிருக்கிறார். ரிப்பன் கட்டடத்தை சீமான்கள் சீமாட்டிகள் கட்டுறது ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. இத பெரியார் படிக்கிறார். படிச்சுட்டு கீழே தரைத்தளத்தில் இருக்கிற பெரியாரு 3வது மாடிக்கு ஏறி நடந்து போறார். போய் அண்ணாவை பேசுறார். நீங்க அந்த கட்டுரை எழுதிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு, வாழ்த்துகள் பாராட்டுகள் சொல்றாரு. ஐயா இதை சொல்றதுக்காக மேல வந்தீங்க அண்ணா கேட்கிறாரு. ஆமான்னு சொல்றாரு. நான் கீழே வரும்போது சொல்லியிருக்கலாமே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் கீழே வந்திருப்பேனேன்னு சொல்றாரு. பாராட்டுதல் முடிவு பண்ணிட்டா உடனடியா பாராட்டிக்கணும்.